ஒரு சில பேருக்கு மோஷன் டெய்லி போகலைன்னா மலச்சிக்கல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. உடம்போட ஹெல்த்துக்கும் மலமோட ஷேப்புக்கும் ஒரு கனெக்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி இருக்கணும் டாக்டர்? மோஷன் போகணுன்ற உணர்வு வரும்பொழுது அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடணும். அதை ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம உடம்பு கொஞ்சம் அந்த கன்ஃபியூஸ் ஆகிடும். குறிப்பாக இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, உட்காந்து அங்கே ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு அவங்க பாட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. ஜென்ரலி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஃபார் அ ஹெல்த்தி கட் யூ நீட் அ குட் ஸ்லீப் ஆல்சோ. ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப் நல்லா இல்லைன்னா, பர்டிகுலர்லாக லேடிஸ் இப்போ மோஷன் போகும்போது கொஞ்சம் ரத்த கசிவு இருக்குன்னா அதை அப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. கடைசியில் ரொம்ப தொந்தரவு வரும்பொழுது பார்க்கும்பொழுது தான் அது உள்ளே ஏதாவது ஒரு சத வளர்ச்சி கட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ குடல் சம்பந்தமான எந்த சிம்டம்ஸையும் தள்ளி போடணும் இல்லை வெக்கப்படணுன்ற அவசியம் கிடையாது. கட் ஹெல்த் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றத எப்படி என்ன மாதிரி சிம்டம்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும் டாக்டர்? ஹாய் விகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இந்த இன்டர்வியூவில் நம்ம மலச்சிக்கல் பற்றி டாக்டர் அருள் பிரகாஷ் ஃப்ரம் எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒருத்தவங்களோட ஒர்க் ஷெட்யூல் நிறையவே சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் அவங்களோட டைம் ஷெட்யூல் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதனால் மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் வருது. இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதை தாண்டி நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் கூட நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் நிறையவே வருது. இதை பற்றி நம்ம இன்டர்நெட்லேயோ இல்லை டிவிலையோ பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூவில் நம்ம இதை பற்றி க்ளீன் அண்ட் கிளியராக நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க டாக்டர் அருள் பிரகாஷ் ஃப்ரம் எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல். டாக்டர் வணக்கம். வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை இந்த இன்டர்வியூக்காக நீங்கள் செலவு பண்ணுறது. இப்போ நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பெரிய டவுட் மக்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா எல்லாரோட ஒர்க் பேட்டர்ன் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதோட ஆப்போசிட் இதோட கனெக்டிங்காக என்ன ஆகுதுன்னா, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி கான்ஸ்டிபேஷன்னா என்னன்னே நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணால் நம்மளோட மோஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல்னு சொல்கிறத ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி பர்சீவ் பண்ணுறாங்க. அதாவது உணர்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு மோஷன் டெய்லி போகலைன்னா மலச்சிக்கல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. இப்போது ஒரு சில பேருக்கு 3 நாளுக்கு ஒரு தடவை மோஷன் போகும். அது மலச்சிக்கல் இல்லை, நார்மல் தான். அதனால் ஏற்படுற உபாதைகள், நமக்கு வயிறு உப்புசமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை அடுத்த முறை மோஷன் போகும்போது வலிச்சு போகுது, அந்த மாதிரி இருந்தால் தான் அது மலச்சிக்கலில் வரும். இல்லைன்னு சொன்னால் நம்ம 3 நாளைக்கு ஒரு தடவை கம்ஃபர்டபுளாக போனால் அது நம்மளோட உடம்போட ஒரு தன்மை, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நிறைய பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, டெய்லி மோஷன் போயே ஆகணும் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. போகலைன்னா என்ன மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு மைண்ட்லேயே கொஞ்சம் ஒரு டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. பொதுவாக இந்த மலச்சிக்கலை 2 வகையாக மேஜராக பிரிப்போம். ஒன்று பெருகுடல் மெதுவாக மூவ் ஆகிறதுனால வர்றது மலச்சிக்கல்னு சொல்கிறது. அது ப்ரிடாமினெண்ட்லாம் இப்போ ஏஜ் ஆகும்போது நம்ம நிறைய பேர் வயசானவங்களுக்கு பார்ப்போம் இல்லைங்களா, குடல் சோர்வாக இருக்கும். ஸோ அசைகிறதுக்கு பொறுமையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகி வெளியே வர்றதுக்கு சில நாட்கள் எடுக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு நல்ல மோஷன் நல்லா வந்துடும், கடைசி பகுதியில் நின்றுடும், அங்கேருந்து வெளியேற்ற முடியாது. அது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். மலச்சிக்கலில் ஒரு வெரைட்டி, அதாவது எவாக்குவேஷன் டிஸார்டர்னு சொல்லுவோம். வெளியேற்றுறதுல சிரமம் இருக்கிறது. ஏன் அந்த மாதிரி வருதுன்னா, அந்த மோஷனை வெளியேற்றுன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். அது எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். அதாவது குடல் உள்ளிருந்து அழுத்தணும், ஆசனவாய் பகுதி கொஞ்சம் விரிஞ்சு அந்த மோஷனை வெளியே எடுக்கணும். சில பேருக்கு அது ரொம்ப கோஆர்டினேட்டடாக நடக்காததுனால, எல்லாரும் ஒரு சேர அந்த செயலை செய்யாததுனால என்ன ஆகிடும், மோஷன் அங்கேயே கட்டிகிட்டு இருந்து ரொம்ப கஷ்டமாக அது வரைக்கும் வந்துடும், ஆனால் வெளியில் வராது. அந்த மாதிரி சிரமப்படுவாங்க. அதுக்கு பேர் எவாக்குவேஷன் டிஸார்டர்னு. இந்த 2 வகையான மலச்சிக்கலையும் நம்ம பிரித்து பார்த்தா தான் அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டை நம்ம தர முடியும். ஓகே, நீங்கள் இந்த 2 இது சொன்னீங்க. அப்புறம் நடுவில் பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நார்மலாக வந்தாலே அவங்களுக்கு நார்மல் தான் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் நம்ம ஊரில் இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காலை கடனை சீக்கிரம் இது பண்ணாதான் நமக்கு அந்த டேவே ஆக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுறது கேட்குறோம். ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும் போது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு. அது எப்படி? அதுதான், இப்போ குடல் அசைவுகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தவங்க கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்காங்க, கூட இருக்காங்க, நிறம் வேற மாதிரி இருக்காங்கன்றது தன்மை
ஒருத்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி செரிமான தன்மையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் குடலுடைய அசைவுகளும். சில பேருக்கு ஒரு நாளைக்கு 3 முறை மோஷன் போகும். அதுவும் நார்மல் தான். இந்த மாதிரி அதால பொதுவா எல்லாருக்கும் வர்றது, ஒரு நாளைக்கு ஒரு முறை வர்றது, ஒரு காலையில போறதுன்றது ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லது. பட் அது இல்லன்னா நமக்கு உடம்புல உபாதை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பட் 2, 3 டேஸ்க்கு ஒரு தடவ போறதும் நமக்கு நார்மலா அக்செப்டபிள் தான்னு வச்சுக்கோங்களேன். இதனாலவே நெறைய பேருக்கு என்ன ஆகும், எனக்கு மோஷன் போகல அப்படிங்கிற சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ஏதாவது தொந்தரவு பண்ணுதான்னா ஒண்ணுமே இல்லன்னாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம். குறிப்பா அந்த மாதிரி டெய்லி போகணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா, நம்ம பாடிய நம்ம பழக்கலாம். எப்படி பழக்கலாம்னா, நமக்கு பழங்கள், காய்கறிகள், நார்ச்சத்துள்ள பொருட்கள் நெறைய எடுக்கணும். ஃபைபர் கன்டென்ட். அது சவுத் இண்டியன் டயட்ல நெறையவே இருக்கு. பட் நம்ம இப்போ கொஞ்சம் வெஸ்டர்னைஸா சாப்பிடுறதுனால அது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமானது தண்ணி நெறைய குடிக்கணும். ஏன்னா, அந்த மோஷனோட தன்மை ஃபார்ம் ஆகுறதுக்கு சாஃப்ட்டா இருந்தா தான் மூவ் ஆகும். கெட்டியாயிடுச்சுன்னா மூவ் ஆகுறது கஷ்டமா இருக்கும். அதுக்காக நல்ல ஹைட்ரேஷன். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓரளவுக்கு நம்ம நடமாடணும். எக்ஸர்சைஸ் இப்போ யோகாலாம் பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த வயிறு அழுத்துறது, அதெல்லாம் அந்த குடல் மூவ்மெண்ட்ட இதா இருக்கும். ஸோ, இப்போ படுத்த படுக்கையா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு 100% குடல் ஸ்லோவாகி மலச்சிக்கல் ஏற்பட தான் செய்யும். ஓகே. இப்போ ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு முறிவு அந்த மாதிரி அட்மிட் ஆயிருக்கவங்களுக்கும் சரி, இல்ல ஏதோ இருதய தொந்தரவு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு படுத்த படுக்கையா இருக்கும்பொழுது பிரச்சனை இருக்கும். ஸோ, நம்ம ஆக்டிவா இருக்கணும். ஸோ, நம்ம ஏதாவது ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணி அந்த செயல்கள்லாம் செய்யும்போது நமக்கு குடல் மூவ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ, யாருக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கோ இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். பட் அப்படி வரலன்னு சொன்னா, நமக்கு தொந்தரவு இருந்தால் தான் நம்ம டாக்டர் போய் அணுகி அவங்ககிட்ட ஆலோசனை எடுத்துக்கணும். ஓகே. இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமாகுமா? இது ரொம்ப காமனா லேடீஸ்க்கு கொஞ்சம் இந்த கான்ஸ்டிபேஷன் அதிகமா இருக்கும். அதுக்கு முக்கியமான எதுன்னா ஹார்மோன் ரிலேட்டட் சில சேஞ்ச். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. பர்டிகுலராக ஃபீமேல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இந்த ஹார்மோன்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் குறை பர்டிகுலராக இந்த மாதவிடாய் சமயத்தில் அந்த மாதிரி. இன்னும் ஒரு பழக்கம் என்னென்னா, பர்டிகுலராக லேடீஸ்க்கும் சரி ஆம்பளைகளும் நிறைய பேருக்கும் அந்த அர்ஜை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. அதாவது மோஷன் போகணுன்ற உணர்வு வரும்பொழுது அதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடணும். அதை ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் அந்த கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இந்த சமயத்தில் இந்த வேலை நடக்குது அப்படிங்கிறதப்போ நம்ம அதை ஹோல்ட் பண்ணி போகலை. சரி, ஏதோ ஒரு வேலையில் இருக்காங்க, சமையல் செய்கிறாங்க, ஏதோ ஒரு வீட்டு வேலைகள் இருக்காங்க கவனமாக. ஸோ அந்த அர்ஜை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா நம்ம உடம்பு கொஞ்சம் தடுமாறிடும். அந்த பழக்கத்துலேருந்து டிஃப்ரெண்ட் ஆகும், எப்போ போகிறது என்னன்னு தெரியாமல் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ லேடிஸ்லாம் பர்டிகுலராக அந்த வேலை பலுவோ அது காரணமாக அந்த மாதிரி தள்ளி போடாமல் அந்த சமயத்தில் இப்போ குறிப்பாக காலையில் எழுந்திரிச்சா ஏதாவது ஒரு சூடான தண்ணியோ இல்லை காஃபியோ டீயோ விச்எவர் தே ஃபீல் கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் லிட்டில் கொஞ்சம் நடமாடினா கொஞ்சம் அந்த குடல் அசைவு வரும். அந்த சமயத்தில் நம்ம போய் அதுக்கான நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுக்கிறது. பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம பாடிக்கு இந்த சமயத்தில் இது அப்படின்றது மாதிரி ஒரு உணர்த்திட்டோம்னா அது பாட்டும் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த ஏர்ஜ் வருது, உங்களால் போக முடியலன்னு ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் தான் வரும். அது வரைக்கும் அந்த மோஷன்லாம் அது சேர்ந்து வயிறு உப்புசமாக இருக்கிறது, காற்று நிறைய பெரியது, இந்த மாதிரி கஷ்டங்கள் வர்றது உண்டு. ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து இயல்பாக நார்மல் ஃபீல்க்கு நீங்கள் சொல்றீங்க. பட் இந்த கட்டு வந்து எப்போ கட் ஹெல்த் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றத எப்படி என்ன மாதிரி சிம்டம்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும் டாக்டர்? மிக சரியாக கேட்டீங்க. இப்போது வயிறு உப்புசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா? வயிறு டொம்முன்னு சில பேருக்கு பார்க்கும்பொழுதே வீக்கமாக தெரியும், சில பேருக்கு ஃபீல் மட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. எக்ஸஸாக காற்று பிரியறது, கீழ் வழியாக நமக்கு காற்று பிரியுது அந்த மாதிரி. அப்புறம் மலச்சிக்கல்னு சொல்கிறது மாதிரி ரொம்ப ஹார்டாக மோஷன் போகுது, ரொம்ப முக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சிக்கல்கள் இல்லை சில சமயம் போகும்போது ரத்தம் கலந்து போகிறது, அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு உள்ள ஏதோ உபாதைகள்னால வருது. இது நார்மலாக நடக்கிற அந்த மலச்சிக்கல் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தால் நடக்குது. சில பேருக்கு மருந்துகள் நிறைய எடுக்கிறதுனால வரும். இப்போது பிபிக்கு கொடுக்குற நிறைய மாத்திரைகள்லையும் குடலுடைய அசைவுகள் ஸ்லோவாகிடும், அந்த சமயத்தில் வருது. நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், ஸ்ட்ரோக் உள்ளவங்களுக்கு, பார்க்கின்சன்ஸ்னு ஒரு வியாதி இருக்குது, நடல் தளர்ந்து போயிடும். அவங்களுக்குலாம் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு குடல் ஸ்லோவாகி அவங்களுக்குலாம் மலச்சிக்கல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம அப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது மருந்துகளோ இந்த நான் சொன்ன மாதிரி நார்ச்சத்துள்ள பொருட்கள் இல்லை சில லாக்ஸேட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோம், மலம் இலக்கின்னு சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம கொடுத்து
ரெகுலராக பழக்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இது கூட கூட இன்னும் தொந்தரவு தான் அதிகமாகும். நிறைய பேர் வந்து மோஷன் வரலன்னு அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ தவறான ஒரு மெத்தடை அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. இப்போது ஆசனவாய் விரியடைய செய்யணும் அப்படிங்கிற இதில் நம்ம முக்கிற சமயத்தில் ஆசனவாய் இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களால கடைசி வரைக்கும் அந்த பழைய இதை நம்மளால செய்ய முடியாது. அதுதான் இந்த எவாக்குவேஷன் டிஸார்டர்னு சொல்கிறது. அதை நம்ம சில டெஸ்ட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸசைஸ் மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நார்மலாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அந்த மோஷன் சிக்னஸ் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் இப்போ என்னென்னா வந்து இந்த ரெஸ்ட் ரூம் போனால் வந்து ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படி, குறிப்பாக வெஸ்டர்ன் டாய்லெட் வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஹெல்தி இல்லை அப்படின்றதும் சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி விஷயம்ன்றதை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது இந்தியன் டைப் ஆஃப் வெர்ஷன் ஆஃப் டாய்லெட் தான் வந்து பெஸ்ட்டு. எப்படின்னா இந்த இடுப்பு அந்த ஹிப் வந்து வளைஞ்சு இருக்கணும். லைக் நம்ம எப்படி குத்துக்கால் வச்சு உட்காரும்பொழுது வயிறும் அழுந்தும், அதே மாதிரி நமக்கு அந்த ஆங்கிள்லாம் கரெக்டாக உருவாகிறதுனால இந்தியன் வெர்ஷன் ஆஃப் டாய்லெட் இஸ் த பெஸ்ட். அதனால தான் நம்ம பெரியவர்களுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்ததில்லை. இதுக்கு முன் ஜெனரேஷன்ஸ்லாம் ஆகாரத்துலேயும் சரி, நல்ல இப்போ பழையது அந்த மாதிரி அதில் குட் பாக்டீரியாஸ் நிறையா இருக்குது. அது வந்து நமக்கு குடலில் நல்ல ஹெல்த்தியாக மலத்தை வைக்கிறது. அதே மாதிரி பழக்க வழக்கங்கள், காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது குடிச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி உட்காருறது. இப்போ ஸோ வெஸ்டர்னைஸ்டு டாய்லெட்டில் வந்து நமக்கு ரொம்ப ஏதுவான இது கிடையாது நம்ம உட்காருது. அதுக்கு தான் இப்போ வந்து நிறைய பேர் டாய்லெட் ஸ்டூல்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஹிப்பை ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும். அதில் 2 காலையும் தூக்கி வச்சுட்டா அந்த ஆங்கிள் வருது. வெஸ்டர்ன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணும்போதே அந்த மாதிரி இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி மோஷன் வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடாது. நம்மளால் மேக்ஸிமம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நம்ம தவறாக ஒரு சில செய்களை பழகிப்போம். அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வர முடியாது. ஸோ அதே மாதிரி ரொம்ப நேரமும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. குறிப்பாக இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, உட்காந்து அங்கே ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு அவங்க பாட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. ஜென்ரலி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஒரு மிதமான அளவுக்கு ஒரு 50% அவங்களால பண்ணுற அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணக்கூடாது. அதையும் தாண்டி வருதுன்னா நம்ம மருந்தோ இல்லை உணவு பழக்க வழக்கங்களையோ ஏதோ மாற்றத்தை கொண்டு வரணும். இதை நம்ம வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறது மென்டலாகவும் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. அண்ட் அகெயின் இன்டெஸ்டைனும் அதுக்கு உதவாது. நீங்கள் சொன்னது என்ன ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா அந்த 5 மினிட்ஸ் டைம். ஸோ நம்ம ஒரு ரேஷியோ எடுத்துட்டோம்னா ஒரு 10 பேரில் வந்து 9 பீப்புள் அந்த 5 மினிட்ஸ் டைமுக்குள்ளே அவங்களோட மோஷன் டைம் வந்து இது இல்லை. அப்போ இது வந்து கம்மிங் ஜென்ரேஷன் லாங் டேர்மில் வந்து நம்மளோட டோட்டல் உடம்பு ப்ராப்ளம்க்கு ஏதாவது ஸ்டிமுலேட் ஆகுற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக. இப்போது இது சொல்கிறேன், இதெல்லாம் அன்ஹைஜினிக் ஹெல்த் ப்ராக்டிஸ் தான். நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து நிறைய இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். பர்டிகுலராக நம்ம சாப்பிட்ற பொருள்லேயும் நிறைய கொழுப்பு சத்து உள்ள ஆகாரங்கள் நிறைய இருக்குது. ஃபைபர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி நம்ம வெஸ்டர்னைஸ்ட் டயட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சாப்பிடும்பொழுது நமக்கு ஃபைபர்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது, கொழுப்புள்ள ஆகாரங்கள் அதிகமாக இருக்குது, சுகர்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம், உப்பு அளவு அதிகமாக இருக்குது, சால்ட்டு இது. அண்ட் அகெயின் ஹைலி அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு மிஷின்குள்ளே போயிட்டு அதுக்கு கலரை ஊட்டுறது, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறது, டேஸ்ட்டாக இருக்கணும், நிறைய இதெல்லாம் சேர்க்குறோம். இது எதுவுமே குடலுக்கு ஒத்துக்காததில்லை. இதனால் குடலில் இருக்க பில்லியன்ஸ் ஆஃப் நல்ல பாக்டீரியாஸ்லாம் மாறிடுது. ஸோ இப்போது அதனால் என்ன ஆகிடுது, நிறையா இந்த வயிறு உப்புசம், காற்று பிரியறது, வயிறு வலி, சில பேருக்கு லூஸ் மோஷன் அந்த மாதிரி கூட வர்றது உண்டு. சில பேருக்கு ஃபுட் அலர்ஜின்னு சொல்லுவோம். இந்த சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு சிரமம் அதிகமாக இருக்கும், குறைச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், அந்த மாதிரிலாம் அது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதுலேருந்து மீண்டு வர முடியும். ஸோ அதனால் இந்த ஜெனரேஷனுக்கு உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் சரி, உணவுகள்லேயும் சரி, உணவு பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல், நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தட் ஆஃப் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் சரி, நம்ம காலையில் இந்த காலை கடனை முடிக்கிறதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியணும்னு நம்ம நினைக்கிறோம். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், பர்டிகுலர் நான் சொன்ன மாதிரி ஹிப் ஃப்ளெக்ஸ்டாக உட்காந்து பண்ணுறது, இந்தியன் வெர்ஷன் இஸ் பெஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பழகுனா நமக்கு இந்த மாதிரி உபாதைகள்லேருந்து ஃப்ரீயாக இருக்கலாம். நைஸ் டாக்டர். நம்ம பெரியவங்களை பற்றி பேசிட்டோம், பட் சில்ட்ரன்ஸ் கட் ஹெல்த் பற்றி பேசி ஆகணும். சில்ட்ரன்ஸ் கட் ஹெல்த்தில் வந்து நிறைய குழப்பங்கள் வருது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்த் சைல்டு, ஒரு முதல் குழந்தைக்கு வந்து அந்த தாய் தகப்பனுக்கு வந்து அவங்களுக்கு தான் பெரிய குழப்பங்கள் அதிகமாக வருது.
ஸோ ஏன்னா அவங்களுக்கு மோஷன் அதிகமாக வருதுன்னா அவங்க வந்து கான்ஸ்டிபேஷனாக இல்லை நார்மலான்னு கண்டுபிடிக்கவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன டாக்டர்? குழந்தைகள்னா இப்போ பிறந்த குழந்தைகள் கொஞ்ச நாள்ல வந்து ரொம்ப அதிகமாக மோஷன் போவாங்க. அது அது என்னன்னா இப்போ பாலை குடிக்கிறாங்கன்னா உடனே மோஷன் வந்துடும். குடலோட அசைவுகள் அதிகமாக இருக்கும். அவங்க மெச்சூர் ஆக ஆக வயசாக ஆக குடலும் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் மூமெண்ட் ஆகி உடனே வராது. பட் பெரியவங்கள் ஆனப்புறமும் சில பேருக்கு அதே மாதிரி சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அது பெரிய வியாதி கிடையாது. நம்ம அந்த உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு அது மாதிரி செஞ்சுக்கலாம். பர்டிகுலராக சிறுவர்கள் குழந்தைகளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இப்போ அவைலபிளாக இருக்க நமக்கு உணவுகளோ இல்லை அந்த பேட்டர்ன் இப்போது இந்த இந்த இப்போ ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்தா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். லைக் சிப்ஸு, ஃப்ரைட் ஃபுட்ஸு, இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்னைஸ் டயட்டை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஒரு காய்கறி பழங்களை எடுத்துக்கிறது ரொம்ப அளவு குறைவு, விச் இஸ் நாட் குட் இன் லாங் டேர்ம். நாட் ஓன்லி நம்ம குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை, இருதய சம்மந்தமான பிரச்சனைகள், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, சுகரு, கொலஸ்ட்ரால், பிபி, இந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், இதெல்லாம் அவங்க வயசாகும் பொழுது இதில் ஏதாவது ஒன்று வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இந்த உணவு பழக்க வழக்கங்களை சிறு வயதுலேருந்தே நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், பழக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கலில் வந்து முடிச்சிடும். இப்போ இதில் ஓவரால் வியூ எப்படி புரியுதுன்னா வந்து உணவு பழக்கங்கள், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது 2 அலைன் ஆகும்போது தான் நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் வந்து அலைன் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்க்குற உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள், இந்த கம்மிங் ஜென்ரேஷனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அண்ட் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்லாம் அவங்க வந்து முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி லைஃபை ஃபாலோ பண்ணலான்றது உங்களுக்கு தோணுது? ஓகே, ஸோ இது லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து நம்ம சின்ன சின்ன விஷயத்துல நான் சொன்ன மாதிரி எந்த உணவை நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது, ஒரு பேலன்ஸ்டு டயட்டை நம்ம சாப்பிடணும். இப்போ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட் இருக்கிற மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் யங் ஜென்ரேஷன் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஃபைபர் உள்ள ஃபுட்ஸை எடுத்துக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், சாப்பிடும்பொழுது நல்லா மென்று சாப்பிடணும். அண்ட் ஒரே டைமில் பிஞ்ச் ஈட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய ஒரே சமயத்தில் சாப்பிடாம பிரித்து சாப்பிடணும், அளவாக பிரித்து சாப்பிடணும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் வேலை செய்கிறீங்களோ, உங்களுக்கு எவ்வளோ வேலை பல்லு இருக்கோ அந்த அளவுக்கு சாப்பிட்டா போதும். எக்ஸஸாக நீங்கள் டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு சாப்பிடும்பொழுது அது வந்து ஸ்டோரேஜ் ஆகும். இன்னும் நிறைய பேருக்கு அன்டைம்லி ஃபுட்ஸ், யங்கர் ஜென்ரேஷன் வந்து ஒர்க் பிஸியாக இருக்காங்க, ஸ்கிப் பண்ணிடுறாங்க மீல்ஸை. அதுக்கப்புறம் வந்து லேட் நைட்டு இப்போ பிரியாணி சாப்பிட்றது, ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு சாப்பிட்றது, இது ப்ராப்ளி ஒரு பியர் ப்ரெஷர், ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் போய் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றப்போ நமக்கு இன்டெஸ்டைனுக்குன்னு ஒரு கிளாக், பயாலஜிக்கல் கிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிஸ்டர்ப்ட் ஆகிடும். இப்போது ஸ்லீப் வந்து அடிக்குவேட்டாக வேணும், நம்ம 8 hours ஸ்லீப். அந்த சமயத்தில் உடம்புல இருக்க எல்லா சிஸ்டமும் கொஞ்சம் குவைட்டனாக இருக்கும். நம்ம அந்த சமயத்தில் ஓவராக ஃபீட் பண்ணி நம்ம குடலுக்கு வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது சரியான விஷயம் கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். ஒன்று வந்து இந்த மாதிரி ரொம்ப லேசியாக இருக்கவங்க ஒரு மெஜாரிட்டியாக குரூப், இன்னும் பர்டிகுலர் குரூப் வந்து ரொம்ப கான்ஷியஸாக டயட், எக்ஸசைஸ், ப்ரோட்டீன், ஜிம் அப்படின்னு போகிற குரூப்பும் இருக்கிறாங்க. அதை நம்ம வரவேற்கக்கூடிய ஒன்று தான். ஸோ வந்து 2 எக்ஸ்ட்ரீம் இப்போ இருக்க ஜென்ரேஷன். ஆமாம், முன்னாடி வந்து எல்லாத்துலேயுமே 50-50 இருந்தது. இந்த 2 எக்ஸ்ட்ரீமோட விஷயங்கள் என்ன பார்க்கணும்னா, எல்லாருக்குமே ஒர்க்குனால வந்து அவங்களோட சாப்பிட டைம் இல்லை, நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். அப்புறம் ஃபுட்டோட அவைலபிலிட்டி வந்து 24 hours ஆகிடுச்சு. ஒரு சைடு வந்து நம்மளோட எக்கனாமி டெவலப் ஆனாலும் இன்னொரு சைடு ஹெல்த்தில் ஃபோக்கஸ் இல்லை. நான் இதே மாதிரி ஒரு டாக்டர் இன்டர்வியூ எடுக்கும், அவங்க சொன்னாங்க மற்ற எல்லா விஷயத்துலையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பட் வந்து ஹெல்த்துக்காக கவர்மெண்ட்டே ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹெல்த்து சிச்சுவேஷன் இப்போ ஹெல்த்தாக பார்க்கும்போது டவுன் ஆகிட்டு வருதா நம்மளோட சொசைட்டியே? ஓவராலாக பார்க்கும்போது அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால நமக்குள்ளவே நம்மளே நிறைய தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பிஸியாக இருக்கோம் அப்படின்ற பேர் வழியில் நம்ம வந்து ஒரு ஃபுட்டை இக்னோர் பண்ணுறது, இல்லை ஒரே டைமில் நிறைய சாப்பிட்றது, காலையில் சாப்பிடல மதியம் நிறைய சாப்பிட்றேன், இல்லை நைட்டில் வந்து நிறைய பேர் பெரும்பாலானவர் வந்து ஈவினிங் நைட்டில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய சாப்பிட்றது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா எடுத்துக்கணும், மதியம் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக சாப்பிட்லாம், நைட்டு குறைவாக எடுக்கிறது தான் எப்பயுமே நல்லது. அண்ட் அகெயின் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நம்ம எவ்வளோதான் சாப்பிட்டாலும் வந்து ஸ்டோர் ஆகிற அந்த எனர்ஜியை வந்து நம்ம செலவு பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம செய்கிற வேலை பத்தாது. எல்லாரும் நடமாடுறது, இப்போ வீட்டு வேலை செய்கிறது, அதை வந்து ஒரு வேலையாக எடுத்துக்கிறாங்க. அதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் அக்ரெசிவான எக்ஸசைஸ் பண்ணணும். பர்டிகுலர்லி இப்போது இந்த யோகா அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிலாம் குடல் சம்மந்தமான நலனுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணும். அதே மீன் ஜென்ரலைஸ் வெல்பீங், இங்கே வலி அங்கே வலின்னு வராமல் நம்மளுக்கு உடம்பை பாதுகாப்பாக வைக்கணுன்றது. இப்போ கவர்மெண்ட் கூட சில இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க, யோகா இன்டர்நேஷ்னல் யோகா டே. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். பிகாஸ் ஆல் ஓவர் இந்தியாவே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு தொற்று நோய் உள்ள ஒரு காலம்லாம் போயிட்டு, நோய் அந்த மாதிரி வர்ற காலம் போயிட்டு, இப்போ பழக்க வழக்கங்களால் வர்ற லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் நம்ம அதை தான் ஃபேஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி டிபி, டிப்தீரியா அந்த மாதிரி ஒரு கொடுமையான இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டிபி அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தப்போ, இப்போ வந்து வேற மாதிரி இந்த ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் ரிலேட்டட் வியாதிகள், ஹார்ட் அட்டாக்ஸ், இதை தான் நம்ம ரொம்ப பார்க்குறோம். கோலன் கேன்சர்ஸ், இந்த கேன்சர்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லையா இந்த ஜெனரேஷனில். அதுக்கு காரணம் நம்ம பழக்க வழக்கங்கள், உணவு வகைகளை பொறுத்து தான். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கோலன் கேன்சர்னு. ஸோ கேன்சரில் கோலன் கேன்சர்ன்றது எங்களை மாதிரி அவுட் சைடர்ஸ்க்கு ஒரு நியூவாக தான் இருக்குது. இப்போ தெரியாதவங்களுக்கு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை டாக்டர். கோலன் கேன்சர்ன்றது பெருகுடலில் கட்டி உற்பத்தி ஆகிறது தான் கோலன் கேன்சர்னு சொல்கிறது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று ஜெனட்டிக் ரீசன்ஸ். இப்போது ஃபேமிலியில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இருந்ததுன்னா நமக்கு அந்த டெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள், அந்த மாதிரி டாக்ஸின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஃபுட்டில் இருக்க சிலது வந்து தூண்டுதல் ஏற்படுத்துறது. அந்த மாதிரி இதுக்கு நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு ஏதாவது இப்போது ரெகுலர் ஹேபிட்ஸ், நம்மலாம் முன்னாடி நல்லா டெய்லி ரெகுலராக மோஷன் போனவங்க இப்போ வந்து லூஸாக போகுது திடீர்னு, இல்லை மலச்சிக்கல் திடீர்னு ஏற்பட்டுச்சு, அதாவது மாறுதல் நடக்குது. இந்த ரொட்டீன்லேருந்து நமக்கு ஒரு மாறுதல் வந்துருச்சு அப்படிங்கிறப்பையும், இல்லை மோஷனோட கேலிபர் ரொம்ப இதுவாக இல்லாமல் மெல்லிஸாக போகுது, ரத்தம் கலந்து போகுது, வயிறு வலிச்சு போகுது, வெயிட் ரொம்ப குறையுது, பசியே எடுக்கலை, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்கணும். கம்பேரிட்டிவாக வெஸ்டர்ன் பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பெருகுடல் கேன்சருக்கான வாய்ப்பு குறைவு. பட் இருந்தாலும் நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏதேனும் இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருந்ததுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய்ப்பா. ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்லாம் இருக்குது, கொலனோஸ்கோப்பின்னு, அந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணும்பொழுது அப்படி இருந்துன்னா கேன்சர் பார்த்து அதுக்கு நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சி அதுக்கான நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ இருக்கிறதுலே இந்த மாதிரி கோலன் கேன்சருக்கு அவுட்கம் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அப்ராப்ரியேட் டைமில் ட்ரீட் பண்ணோம்னா அவங்க நல்லா அதுலேருந்து ரெக்கவர் ஆகி பழையபடி நார்மலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ கோலன் கேன்சரோட சிம்டம்ஸ் வந்து நம்ம வந்து கான்ஸ்டிபேஷன் எடுத்துக்கலாமா, இல்லை எப்படி எடுத்துக்கலாம்? ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ், அதாவது கான்ஸ்டிபேஷனும் வரலாம். நல்லா இருந்தவங்களுக்கு திடீர்னு கான்ஸ்டிபேஷன் வருது, இல்லை நல்லா இருந்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு லூஸ் மோஷன்ஸ் அதிகமாக வர்றது. பல நாட்கள் நல்லா நமக்கு கூலாக இருந்துட்டு இப்போ ஒரு மாதத்தில் தொந்தரவு அதிகமாக இருக்குன்றப்போ சந்தேகப்படணும். அதில் மலச்சிக்கலும் ஒன்று. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ரத்தம் கலந்து போகிறது, இல்லை ரத்தம் பூசின மாதிரி போகிறது, மிக்ஸ் ஆகி போகிறது, அந்த மாதிரி பசியின்மை, வெயிட்டு குறையிறது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். நிறைய இடத்துல இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து மலம் வந்து இந்த ஷேப்பில் போனால் தான் நம்ம உடம்போட ஹெல்த்து, நம்மளோட உடம்போட ஹெல்த்துக்கும் மலமோட ஷேப்புக்கும் ஒரு கனெக்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி இருக்கணும் டாக்டர்? இது அந்த மாதிரி ஒரு தாட் வந்து சரியான எண்ணம் கிடையாது. இப்போது ஒரு பெரிய பாப்புலேஷனை நம்ம எடுத்து அவங்களோட ஸ்டூல்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் 6 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூல்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களுக்கு ஆட்டுப்புழுக்க மாதிரி ரொம்ப கல்லாக பாஸ் பண்ணுறது, இன்னொருத்தவங்களுக்கு தண்ணியாக வாட்டராக போகிறது. இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம்ஸு. முக்கால்வாசி பேருக்கு இது இடைப்பட்ட இதில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஷேப்போ இல்லை ஒரு கன்சிஸ்டன்சியோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது சரியாக இருக்காது. ஆஸ் லாங் ஆஸ் நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக நம்ம மோஷன் போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த சைஸ் ஷேப்பை வச்சு நம்ம எதுவும் அந்த கண்டென்ட் வச்சு நம்ம எதுவும் டிஃபைன் பண்ண முடியாது. பட் ரீசன்ட் சேஞ்ச் ஹேஸ் டு பி அட்ரெஸ்ட். அதாவது இவ்வளோ நாள் இப்படி இருந்தது, இப்போ திடீர்னு ஒரு மாற்றம் இருக்குன்னா கொஞ்சம் அது ஏதாவது வியாதிகளால் வருதான்றதை நம்ம கவனித்து பார்க்கணும். ஓகே, ஏன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் டாபிக்னு கூட சொல்லலாம். நம்ம உடம்போட பிரச்சனை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ இன்னைக்கு காலைல ரெஸ்ட் ரூம் வரல, இன்னைக்கு வந்து லூஸ் மோஷனாக இருக்குது அப்படின்னு வந்து இக்னோர் தான் பண்ணுறாங்க. ஸோ எப்படி நம்ம அதான் இக்னோர் பண்ணுற இடத்துல வந்து நம்ம வந்து ப்ரிகாஷனாக இருக்கணுன்றதை எப்படி?
ஸோ ப்ரெடிக்ட் பண்ணலாம் டாக்டர். ஆமாம், இது வந்து சில பேர் சொல்கிறதுக்கே ரொம்ப வெக்கப்படுறாங்க. இப்போ நவடேஸ் இட்ஸ் பெட்டர். முன்னாடிலாம் ரொம்ப இதை பற்றி பேசுறதுக்கே ஏதோ ஏதோ சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த ஆமா. சொல்கிற மாதிரி. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறத வந்து இது போய் பேசிகிட்டு இருக்காங்கன்னு டிஸ்கஸே பண்ண நினைக்கிறவங்க மாட்டாங்க. டிஸ்கஸே பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேர் மூடி வச்சுருப்பாங்க. பர்டிகுலராக லேடிஸ் இப்போ மோஷன் போகும்போது கொஞ்சம் ரத்த கசிவு இருக்குன்னா அதை அப்படியே தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. கடைசியில் ரொம்ப தொந்தரவு வரும்பொழுது பார்க்கும்பொழுது தான் அது உள்ளே ஏதாவது ஒரு சத வளர்ச்சி கட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ குடல் சம்பந்தமான எந்த சிம்டம்ஸையும் தள்ளி போடணும் இல்லை வெக்கப்படணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த மோஷனுடைய கேரக்டர் மாறுது, லூஸாக வருது, இல்லை மலச்சிக்கல் வருது, ரத்தம் வருது, சளியாக போகுது, இந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக ஒரு குடல் மருத்துவர்கிட்ட போய் பார்த்தோம்னா அவங்க அதுக்கான வியாதிகளில் வருமா, இது இப்படியே தான் இருக்குமா, சரி பண்ண முடியுமா, ஃபுட்டில் ஏதாவது மாற்றம் இருக்குமா, இல்லை ஏதாவது கட்டி மாதிரி இருக்கான்றதை பார்த்து சொல்லிடுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து இப்போ ட்ராவல் பண்ணுற டைமில் வந்து ஒரு 3 டேப்லெட் எல்லாரும் வாங்கி வச்சுப்பாங்க. ஒன்று தலைவலிக்கு, இன்னொன்று வாமிட்டுக்கு, இன்னொன்று லூஸ் மோஷனுக்கு. இந்த டேப்லெட்லாம் வந்து அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ஹெல்த்தியா இல்லை வந்து ஹெல்தி இல்லையா டாக்டர்? கண்டிப்பாக அந்த மாதிரி மருந்து போட்டு அதை நிறுத்துறதுன்றது நல்ல விஷயம் கிடையாது. அதாவது ரொம்ப முடியல அப்படிங்கிறது வேற விஷயம். லைக் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு அந்த மாதிரி இல்லை அசம்ஷன் மேலே எடுக்கிறதுன்றது நம்மளே வந்து நம்ம பாடியை ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி. அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது. அது கூட தான் நம்ம செயல்படணும் முடிஞ்சு நம்ம சொல்கிற மாதிரி கேட்க வைக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. பட் there are certain situations where we cannot நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் பொதுவாக அந்த மாதிரி நம்ம ஒரு குடலை நம்ம இஷ்டத்துக்கு இன்னைக்கு வேணும்னா நம்ம ஏதோ ஒன்று குடிச்சு க்ளீன் பண்ணுறோம், இல்லை இன்னொரு நாள் வைக்காமல் பண்ணுறதுங்கிறது அதோடைய இயற்கைக்கு மாறாக இருக்கிறதுனால லாங் ரன்ல அது ஹெல்த்தி கிடையாது. we don't generally encourage such மெடிசன்ஸ். ஸோ ஏன்னா வந்து அந்த மாதிரி மெடிசன் வாங்கினா இப்போ ஊருக்கு போகிறாங்கன்னா ட்ரெயினில் போகிறாங்களோ ஃப்ளைட்டில் போகிறாங்க, போகிற வழியில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நிறுத்தி தலைவலிக்கு வயிற்று வலிக்கு இப்படி ஒரு டேப்லெட், அது வந்து ஹெல்தி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கலாம் டாக்டர்? ட்ராவல் டைமில் அவங்க எப்படி அவங்கள இப்போது மோஷன் சிக்னஸ்னு சில பேருக்கு உண்டு. மோஷன் சிக்னஸ்னால் ஆக்சுவலாக மோஷன் சிக்னஸ்ன்ற என்ன மீனிங்னா, இப்போ காரில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ வாமிட் வரும், அது தலை சுத்தல் மாதிரி, அது ஒரு வகையான ஒரு நம்மளோட உடம்பு வாகு, அது அப்நார்மல் கிடையாது. அப்படி இருக்கவங்க ரொம்ப நிறைய ஹெவியாக சாப்பிடக்கூடாது வண்டி ஏறதுக்கு முன்னாடி. அதுக்குன்னு சில டேப்லெட்ஸ் இருக்குது, அது எடுக்கலாம், அதனால ஹார்ம்ஃபுல் இல்லை. பட் லூஸ் மோஷன் வந்து எந்த காரணத்தால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கான அந்த மருந்தெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பழகவும் கூடாது. எப்போயாவது ஒரு டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுல எந்த ஆபத்தும் வர்றதில்லை. பட் ரெகுலராக பழகும்பொழுது கஷ்டமாகும். பர்டிகுலர் வயசானவங்க அந்த மாதிரி எடுக்கிறதுல கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ரேண்டமாக நம்ம போய் ஒரு மருந்து கடையிலேருந்து மருந்து வாங்குறதுன்றதே ஒரு ரொம்ப ரொம்ப தவறான, அந்த மாதிரி ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ்ன்னு சிலது உண்டு வெளிநாட்டிலலாம், அது மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா மற்ற எந்த மருந்துமே ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த ஊர்லேயுமே கொடுக்க மாட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் இல்லை. எனிபடி கேன் கெட் எனி மெடிசன்ஸ். இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டுருக்கு. பட் ஸ்டில் we have to go a long way, because இந்த மாதிரி மருந்து எடுக்கிறது வந்து சில சமயம் நமக்கு ஆபத்தாக கூட முடியும். சில சமயம் ஏதாவது உடம்ப தொந்தரவு பண்ணிடும். ஓகே. ஸோ நம்ம கொலனோ கேன்சர் பற்றி நம்ம பேசணும். அப்புறம் கொலனோஸ்கோபி பற்றி நீங்கள் ஒன்று மென்ஷன் பண்ணீங்க. ஸோ இது வந்து அந்த கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ இந்த டெஸ்ட்டு எப்படி கரெக்டாக இது எப்படி அப்ரோச் பண்ணுறது பேஷண்ட்ஸ்? ஓகே. கொலனோஸ்கோபி அப்படிங்கிறது பெருகுடல் உள்நோக்கி அப்படின்னு சொல்லலாம், தூய தமிழில் சொல்லணும்னா. அது எப்படின்னா, ஒரு உள்நோக்கி அப்படிங்கிறது ஒரு சின்ன டியூப்பு, அது டிப்பில் வந்து கேமரா லைட்லாம் இருக்கும். நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு உபாதைகள் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு வயிறு வலி இருக்குது, நாள்பட வயிறு வலி, மோஷனில் டிஸ்டர்பன்ஸ், ரத்தம் வருது அப்படிங்கிறவங்களுக்கு குடல் உள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம மேலோட்டமாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது இல்லை. அப்போ உள்ளே போய் தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவரை வந்து குடல்நல மருத்துவரை பார்க்கும்பொழுது அவங்க சில மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது வயிறை க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த தண்ணி மாதிரி ஒரு திரவம் இருக்கும், அதை குடித்தோம்னா வெறும் வயிற்றில் குடல் எல்லாமே க்ளீன் ஆகி நல்லா ஃப்ரீயாக மோஷன் போயிடும். அப்போது அது மாதிரி தயார் நிலையில் இருக்கவங்களுக்கு 2 வகையாக பண்ணுவாங்க. ஒன்று இன்ஜெக்ஷன் கொடுத்து தூங்க வச்சு பண்ணலாம் கம்ஃபர்டபுளாக. இன்னும் சில பேருக்கு அப்படியே நினைவு இருக்கும் பொழுதே அவங்க பார்க்கலாம். வலி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணிப்பாங்க, சில பேருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த டியூப் உள்ளே போகும்போது. ஸோ 2 வகையாகவும் இப்போ எல்லா இடத்துலையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமான டெஸ்ட்டு இல்லை. ஸோ அது அந்த குடல் உள்நோக்கியில் உள்ளே போகும்போது பெருகுடல் வந்து ஒரு 1.5 மீட்டர் கிட்ட லென்த் இருக்கும். அது வழியாக உள்ளே போய்
எங்கே வந்து புண்ணு இருக்குது, காயமாக இருக்கா, இல்லை பாலிப்புன்னு சொல்லுவோம், மஷ்ரூம் மாதிரி ஏதாவது சத வளர்ச்சி இருக்கா, இல்லை கேன்சர் கட்டி மாதிரி இருக்கான்னு பார்த்து அங்கேருந்து ஒரு பிட்டை நம்ம டெஸ்ட்டு கூட எடுத்துகிட்டு வந்து அதை மைக்ரோஸ்கோப்பிக்காக ஸ்டடி பண்ணலாம். ஸோ கொலனோஸ்கோப்பிங்கிறது ரொம்ப கேஷுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு. அது யாருக்கு தேவை அப்படிங்கிறத பேஷண்ட் முடிவு பண்ணுறதோட டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அவசியம் ஏற்பட்டால் அதை பண்ணியிருக்கலாம். அது 2 வகையாக நான் சொன்ன மாதிரி தூங்க வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் பண்ணலாம், இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்க அப்படியே கூட பண்ணிக்கலாம். நிறைய பேர் நல்லாவே டாலரேட் பண்ணுவாங்க. இட்ஸ் அப் டு த பேஷண்ட். ஓகே. இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒர்க் டைமிங்லாம் வந்து நைட் ஷிஃப்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து ஏர்லியாகவும் இருக்குது. ஒரு என்ன டைமிங்னே தெரியல. ஸோ அவங்களோட பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. திடீர்னு அப்ராட் போகிறாங்க, திடீர்னு இந்த பேட்டர்ன் மாறிட்டே இருக்கவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரூவில் வேலை பார்க்குறவங்க, ஒரு பைலட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கவங்க, இல்லை நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கு வந்து இந்த மோஷன் சிக்னஸோட ப்ராப்ளம் எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்? இந்த ஒரு பயாலஜிக்கல் கிளாக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதர் நமக்கு ஷிஃப்ட் சேஞ்சு இல்லை ஜெட் லேகு இந்த மாதிரி வரும்பொழுது ஏதோ ஒரு சமயத்தில் நடக்குதுன்னா பெருசாக ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் வர்றதில்லை. பட் அது மாறி மாதிரி இந்த மாதிரி கண்டினியூஸாக வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி குடலுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு அந்த மூமெண்ட்லேயும் சரி, நான் சொன்ன மாதிரி அந்த மோஷன் போகணுன்ற ஏர்ஜ் வரும்பொழுது நம்ம ஹோல்ட் பண்ணிடுறோம். சில பேருக்கு அடுத்தது வரும், சில பேருக்கு அடுத்த நாள் தான் வரும். அப்போ மலச்சிக்கல் அதிகமாக இந்த மாதிரி நிறைய உபாதைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பர்டிகுலராக இந்த ஜென்ரேஷனில் ஒர்க் பேட்டர்னும் ரொம்ப மாறி இருக்குது. லேட் நைட்ஸு அண்டு ஒரு இரெகுலர் ஃபுட் இன்டேக், இது எல்லாமே குடல்லையும் குடல் சார்ந்த எல்லா விஷயத்தையும் பாதிக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த உணவு பழக்க வழக்கங்களும் சரி, குடலில் இருக்க பாக்டீரியாக்களோட நேச்சர் எல்லாமே மாறிடும். இதனால் நிறைய தொந்தரவு வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி பண்ண முடியலனாலும் நம்ம இதுக்குள்ளே எப்படி நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னு தான் நம்ம பார்க்கணும். முடிஞ்சு ரொம்ப சிரமமான விஷயம். நம்ம ஈஸியாக ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வர முடியாது. பட் அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்மால் குவான்டிட்டி ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ், அதாவது தூங்க போகிற சமயத்துக்கு முன்னாடி ரொம்ப எடுக்காமல் ஒரு மோனோட்டோனஸான ஒரு லைஃப்க்கு நம்ம ட்ரை பண்ணணும். ரொம்பவும் எராட்டிக்காக இன்னைக்கு முடிச்சிருக்கோம் நாளைக்கு அந்த இடத்துல தூங்குறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், இப்போ நைட் ஷெடியூல்னால் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் லாங்காக வச்சுக்கணும். டக்குன்னு மாற்றுறது நமக்கு ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆகிடும். ஃபார் அ ஹெல்த்தி கட் யூ நீட் அ குட் ஸ்லீப் ஆல்சோ. ஒரு 8 hours ஸ்லீப் நல்லா இல்லைன்னா பாடியே ஷேட்டர் ஆகிடும். அண்ட் அகைன் குடல்லையும் அதே மாதிரி டைஜஷன் இஷ்யூஸ் வரலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் டாக்டர்ஸும் வருவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே நம்ம எவ்வளோதான் பேசினாலும் நம்மளுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி நம்மளே சில சேஞ்சஸ் செய்ய வேண்டியிருக்கும். லைக் உணவு பழக்க வழக்கங்கள் சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம பேசிட்டு கொஞ்சம் போய் வெளியில் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றதுல தப்பு இல்லை. இப்போ ரெகுலராக நம்ம இப்போது ரெட் மீட்ஸ்லாம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், லாங் ரன்னில் குடலுக்கும் நல்லதில்லை. கொலஸ்ட்ரால், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளும் அதுவும் எக்ஸசைஸ், இப்போ நம்ம கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும், உட்காந்த மாதிரியே வேலை செய்கிறோம், நிறைய நடக்கிறது இல்லை, இதுக்கு கண்டிப்பாக நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அன்லெஸ் யூ வேக் அப் அண்ட் டூ இட். பர்டிகுலர்லி அந்த 30+ உள்ளவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் மோரோவர் யங்கர் ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து ரொம்ப பெரிய ஹார்ம் பண்ணுறோம். வி ஆர் ஃபீடிங் தெம். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க ஆசையாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற ஃபுட்டை டெய்லி வாங்கி கொடுக்குறோம். சிப்ஸு, ஆல் ஆர் ஹை கேலோரிக் ஃபுட்ஸ். ரொம்ப கம்மியான ஃபேமிலியில் தான் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நல்ல காய்கறிகள் உள்ள சாப்பாடெல்லாம் கொடுக்கறது, அந்த மாதிரி பழகுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரனில் ஒபிசிட்டி பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஓவர் வெயிட்டு, தே வில் ஹாவ் ஏர்லி பியூபர்ட்டி, அந்த மாதிரி ஒபிசிட்டி, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ டாக்டர். ஏன்னா இந்த டாபிக் வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணவே கொஞ்சம் கூச்சப்படுற டாப்பிக்கில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அண்ட் நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் பேசினது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட இன்டர்வியூவில் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட சேரணும்னு நினைக்கிறேன் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி.